தாவேகாவுக்கு எதிராக ரஜினி ரசிகர்கள் தேர்தலில் போட்டியிடுவோம், த்ரிஷா பிரச்சனையை மறைக்க மடைமாற்றம் செய்கின்றனர் என மதுரையில் ரஜினி ரசிகர்கள் கொந்தளித்துள்ளனர். காக்கா குஞ்சுகளுக்கும் கள்ளச்சீட்டுக்கும் பதில் சொல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் தலைவா, வேதனை, வெட்கம், அவமானம், காலம் பேசாது, நிச்சயம் பதில் சொல்லும், களத்தில் சந்திப்போம், கதம் கதம் என்ற வாசகங்களோடு ரஜினிகாந்தை அவதூறாக பேசிய ஆதவ் அர்ஜுனாவை கண்டித்து மதுரையில் மதுரை மாநகர மாவட்ட ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரை புதூர் பகுதியில் ரஜினியின் நண்பர், ஓய்வு பெற்ற காவல்துறை ஏடிஎஸ்பி குமரவேல், மதுரை மாநகர் மாவட்ட ரஜினி மன்ற துணை செயலாளர் அழகர்சாமி, மதுரை மாநகர் ரஜினி மன்ற நிர்வாகி பால நமச்சிவாயன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது 1996இல் ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவை எதிர்த்து வாதிட்டவர் நடிகர் ரஜினிகாந்த். புகழின் உச்சத்தை பார்த்தவருக்கு அச்சம் கிடையாது, அரசியலுக்கு வரவில்லை என்றாலும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகிறோம், புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் சீண்டி பார்க்க வேண்டாம் என கொந்தளித்துள்ளனர். இந்த பேட்டியை கொடுக்கின்ற நிலைமைக்கு எங்களை தள்ள வைத்துவிட்டார்கள். 1996 ஆளுங்கட்சியாக இருந்த அம்மையாரை எதிர்த்து மீண்டும் அம்மையார் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று வலுவோடு வாதிட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதே போல பாசத்தலைவருக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சியிலே அஜித் அவர்கள் சொன்ன கருத்துக்கு அந்த இடத்திலேயே பாராட்டு தெரிவித்தவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள். புகழின் உச்சத்தையே பார்த்தவருக்கு அச்சம் என்பது எந்த காலத்திலும் கிடையாது. அதிமுக, திமுக போன்று எல்லா கிராமங்களிலும் கிளைகளையும் தொழிற்சங்கங்களையும் அமைத்து இருந்தவர் உங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்ன போது கூட இன்றளவிலும் அவரை கொண்டாடி தீர்த்து வருகிறோம். அவருடைய ரசிகராக நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்ன போதும் கூட அவருடைய பாதம் தொட்டு, அவருடைய அடியை தொட்டு அவர் செய்கின்ற நற்காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்கின்றோம். மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற முறையில் தான் அவரை நாங்கள் பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற எங்களுக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் தேவையில்லாமல் எங்களை சீண்டு பார்க்க வேண்டாம். அதாவது நடிகை த்ரிஷாவோட பிரச்சனையை மறைக்கிறதுக்காக எங்க தலைவர் ட்விட்டர்ல போடுது, அப்புறம் அடிச்சிருது, அந்த பிரச்சனையை அவங்க கட்சியில அது பின்னடைவை ஏற்படுத்துறதுனால மறைமாற்றுவதற்காக மிகப்பெரிய உச்சத்துல இருக்க தலைவரை பேசுறப்ப அந்த த்ரிஷா பிரச்சனை மறைஞ்சிருதுல மறைமாற்றுவதற்காக